என்னப்பா இப்போதான் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கோம். போடு போடு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பீட்டா ப்ரோ அவர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். உங்களை மெட்ராஸ் பீட்டா ப்ரோன்ட்டேன், பரவாயில்லையா? மெட்ராஸ் பீட்டா ப்ரோ பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் என்ன மெட்ராஸ் பீட்டாஸ்ன்றது நம்மளோட யூனிக்னஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்ணையில் ஒரு டேங்க் வந்து இன்ஃபெக்டட் ஆயிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்டிருக்கு. மீன் வந்து இதில் இருந்ததுனால ஏதோ பாதிச்சிருக்கு. என்னன்றதை ப்ரோ சொல்லுவார். அதை க்ளீன் பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டென்ட். ஓகே, ஸோ வணக்கம் சம்திங் ஃபிஷி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு இன்ஃபெக்டட் டேங்க். இந்த டேங்க் வந்து எப்படி இன்ஃபெக்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, இதை ப்ரீடிங் போட்டிருந்தோம். இந்த டேங்க்கில் கோல்டு ப்ரீட் பண்ணோம். கோல்டு ப்ரீடு நல்லா குட்டி வந்திருந்தது. குட்டி வந்துருந்துச்சுன்னா நல்ல முட்டை எக்ஸ் லோட் ஆயிருந்தது. நல்ல பர்ஃபெக்டான ஸ்பான் இருந்தது. இதில் நிறைய வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு. வெயில் டைமில் அதிகமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ரீசன் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வராது. இருந்தாலும் எக்ஸ் எல்லாம் கெட்டு போய் முட்டைங்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜோட குட்டியே வந்துட்டு அதுவுமே கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ரா ஃபார்மேஷன்ஸ், அதுக்கப்புறமா அதர் ஃபங்கல் என்னன்றதை நாங்கள் பெருசாக வந்து இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் இந்த டேங்கை எப்படி வந்து திரும்ப இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாகியா தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து நல்ல பிளான்ட். அதேதான் ஃபங்கஸ். நம்ம அந்த பூஞ்சான்னு சொல்றது அதுதான் ஃபங்கஸ். ஸோ இது இப்போ இந்த கையில் தொட்டுட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு டேங்குக்கு போட்டனாலும் பிரச்சனை தான். இதை எப்படி வந்து இப்போ இந்த டேங்க் வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். இதில் இருக்கிற பிளான்ட்ஸை. ஸோ இது அப்படியே அப்படியே போட்டோம். இந்த ஃப்ளோ அப்படியே பார்த்துக்கோங்க. லிட்டர் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 லிட்டர்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி சொல்கிறேன். டயாமீட்டர் தான் 300 லிட்டர் கம்மியாக இருக்குன்றீங்களா? 300 to 400. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடி உர தொட்டி. 2.25 அடி டேங்க் இருக்கு. அதுவே 300 வரும். 2.25. இது 5 அடி தொட்டி. எக்ஸ்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இன்டர்னல் வந்து 4 அடி. 4 அடி இன்ஃபினிட்டி பவுண்டரி கொண்ட ஒரு ரவுண்ட் ஷேப், அப்படி ரவுண்டட் உர தொட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். ரவுண்டட் டேங்க் இது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒரு பீட்டா வளர்க்கணும்னா ஒரு 500 பீட்டா ஃபீமேல்ஸ் வளர்க்கலாம். ஒரு 200 to 300 மேல் பீட்டாஸ் வளர்க்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான ஒரு டேங்க். இதில் வந்து நாங்கள் ப்ரீடிங் யூனிட்ஸாக வச்சுருப்போம். இதில் வந்து பீட்டா ப்ரீடு டேரெக்டாக இதில் போட மாட்டோம். நம்ம பண்ணிட்டு எடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே வந்து கோல்டு ப்ரீட் பண்ணுவோம். இந்த டேங்க் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மீனை வந்து நம்ம இந்த தொட்டியை வந்து இந்த தண்ணியிலவே திரும்ப அது இருக்கும், திரும்ப வளரும். கரெக்டாக? அப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம்? தண்ணி மாற்றிட்டுலாம் போட முடியாது. வெறுமனே பண்ணி மாற்றினீங்கன்னா அடுத்ததும் இதே இன்ஃபெக்ஷன் தான் வந்திருக்கும். லாஸ்ட் டைமே வந்து இதை நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும். யூஸ்வலாக வந்து ஒரு 5000 குட்டி எடுக்கலாம். இல்லை ஒரு பீட்டாயில் ஒரு கோல்டு குட்டி வந்து ஒரு 5000 குட்டி நம்ம இதில் எடுக்கிறோம்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 தான் வந்தது. நாங்கள் என்ன நினச்சோம், எக்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டு போனதுக்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக ப்ரீட் பண்ணியிருக்கோமோ, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு யூஸ்வலாக 10 நாளில் போட வேண்டிய ஸ்பான் வந்து அதான் ஒரு ப்ரீடிங் வந்து 15-20 நாள் ஆச்சுன்னா முட்டையும் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் அப்போவே கெட்டு போயிருக்கு. அதை கழுவிட்டு அடுத்த நாளே வந்து தண்ணி ஏற்றி திரும்ப நெக்ஸ்ட் ப்ரீட் போட்டோம். ஸோ அதை வந்து இப்போ தான் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதனால் இதை அடுத்த செட்டுக்கு இப்போ ப்ரீட் பண்ண போகிறோன்னா எதர் இதை கிளியர் பண்ணிவிட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னா, இப்போ இந்த டேங்க்ஸில் இருக்க இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். இந்த பிளான்ஸ் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸ். நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணும்போது சொல்லிடுவோமா? சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். உள்ள பூந்து எடுத்துகிட்டு டேங்கை கழுவி விட்டுடலாம். இதை வந்து எடுக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா, நம்ம மற்ற டேங்க்குக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. தண்ணி மற்ற டேங்க்குக்கு படாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றதில் பட்டுதுன்னா தேவையில்லாமல் அதுலேயும் ஸ்ப்ரெடிங் கொடுத்துருவோம். இது எடுத்துட்டோமா, இந்த டேங்க் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது காமனாக எல்லா ஃபார்மர்ஸுமே வந்து காலால் கீழே இருக்கிற அழுக்க கொஞ்சம் ஈஸியாக தேய்ச்சி விட்டுப்பாங்க. இப்போ நம்ம இதே வந்து தொட்டி காஞ்சிருக்குல்ல, அதனால் சீக்கிரமாக பண்ணணும். எல்லா பக்கமும் மேலேயும் காஞ்சி போயிருந்தாலும் கூட கொஞ்சம் ஈரப்பதம் கொடுத்து தேய்க்கிறதுக்காக தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த தண்ணி வந்து மற்றதில் படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு ட்ராப்பு கூட படாமல் பண்ணுறது ஆல்வேஸ் குட். ஒட்டும். இப்போ பீட்டாக்கெல்லாம் ஒயிட் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த டைப் ஆஃப் டிசீஸ் தானே. அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து குளிர்காலத்தில் ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம மெத்திலின் ப்ளூ போட்டால் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடும். இந்த வெயில் டைமில் ஃபங்கல் ஃபார்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இதை அவாய்ட் பண்ணணும். வெயில் டைம்லனா மெத்திலின் ப்ளூ போட்டால் ஆல்ரெடி கொஞ்சம் சூடு கொடுக்குறதுனால அக்ரிஃப்ளேவின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணலாம். அது வந்து மேஜராக வந்து கொஞ்சம் வாட்டர் சில்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபிஷ்ஷை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ப்ளஸ் வாட்டரோட கண்டிஷன் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து அதிகப்படுத்திடும். டிரான்ஸ்பரன்சியை இல்லாமல் ஆக்கிரும்.
ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் போட போகும்போது ஒரு மீன் மற்ற மீனை பார்த்துக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் மட்டியாக பண்ணுவோம். அப்படி பண்ண போகும்போது வாட்டரும் வந்து ஐடியல் கண்டிஷனில் இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து மற்ற மீனை பார்த்துக்கிட்டு ஒன்று மிரட்டிட்டு இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதான் 2 மெடிசன் தான் யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அக்ரிஃப்ளேவின் ஒன்று, அது வந்து வெயில் காலத்துலேயும், இது வந்து மெத்தலின் ப்ளூ வந்து குளிர் காலத்தில் அப்படின்னு பார்த்துப்போம். அதான் மழை குளிர் அந்த டைமுக்கு அது யூஸ் ஆகும். ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்கை க்ளீன் பண்ணலாம். ப்ரீடிங் பண்ணணும். எப்பயுமே வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன் எப்பவும் ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவாங்கன்னா, அந்த டேங்க்கில் ஏன்னா எக்லேஸ் அது இது எல்லாமே வந்து அடிசிவ் டைப்பில், இப்போ கோல்டு, ராம் ரைஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுச்சுன்னா அந்த முட்டைங்கெல்லாம் போய்ட்டு, அப்புறம் ஏஞ்சல் இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்லாம் வந்து அடிசிவ் டைப் போயிட்டு கரெக்டாக அதில் உட்காந்துரும். அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டே இருந்துச்சுன்னா கோல்டு பிளான்ட்டில் முட்டை வைக்குமா? பிளான்ட்லேயும் வைக்கும், தரையிலையுமே நிறைய இருக்கும். அப்படியே நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அந்த தொட்டியில் ஒரு சில டைமில் காலெல்லாம் அப்படியே மெதிப்படும் தெரியாமல். அதனால தான் இந்த சின்ன டேங்க்கில் ஏன் போடுறோம்னா, கையை விட்டு நம்ம பெரிய கோல்டெலாம் பிடிச்சிக்கலாம் அப்படியே. ஸோ எங்கேயும் இப்போ நம்ம இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய தொட்டியாக இருந்தால் இறங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் கோல்டுக்கெல்லாம் வந்து இதில் போடுவாங்க. அதேமாதிரி கால்குலேட்டிவாக இருக்கும். ஒரு 4 ஃபீமேலோட கெப்பாசிட்டி 2000 முட்டை, 500 கொடுக்குதுன்னா ஆனால் 1000 முட்டைக்கு வச்சிரும், குட்டி வச்சிரும் வச்சுக்கோங்க, முட்டை வச்சிரும். அப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 ஃபீமேல் போடுவாங்க. மேலோட ப்ரப்போர்ஷன் எக்ஸஸாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு 8 மேல் கூட, 5க்கு ஒரு 6 இல்லை 7 அந்த மாதிரி போடுவாங்க. 8 வரைக்குமே போடலாம், பேஸ்ட் ஆன் ஃபீமேலோட கெப்பாசிட்டி. ஃபீமேல் நல்ல எக்லோட தான் இருந்ததுன்னா. ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்குல்ல, இந்த டைமுக்கு அப்புறமா பக்கத்தில் ஏதாவது நல்ல அந்த தண்ணியை வச்சு கூட நம்ம கழுவலாம். ஏன்னா அது வந்து நல்ல க்ரீன் வாட்டர், அது வந்து கெட்டு போகலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு இதை சும்மா தேய்ச்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதி தண்ணி போயிட்டே இருக்குது இந்த இடத்துல, அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ட்ரை. அந்த வெட்னஸ்லேயே வந்து இது நம்ம யூஸ்வலாக வீட்டில் ஸ்டீல் சாமான்லாம் தேய்க்கிறதுக்கான ஸ்க்ரப்பர் தான். இதை வச்சு இந்த தரையில் சோப்பும் போடக்கூடாது, சோப்பெல்லாம் வேண்டாம், அது ஏன்னா நுரைச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் போடுவாங்க 70% நிறைய பேர் வந்து சோப்பை போட்டு சபினா போட்டு அதெல்லாம் அது மாதிரி தான் நானுமே கூட இருந்து வந்தேன். ஆனால் அது ஒரு வாட்டியும் நுரைச்சி அப்படின்னு சொல்லிலாம் தேவையில்லாத வேலை காட்டிடும். அதே மாதிரி நிறைய பேர் ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க. ஆமாம், ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க. ஆசிட் வாஷ் பண்ணும்போது இவங்களுமே ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வாஷிங் பத்தி பேசுறதுனால அது வந்துடும். என்னன்னா அதில் விட்டு கையை விட்டோ இல்லை பிரஷை விட்டு எல்லாம் தேய்ச்சி பட்டுன்னு தெரியாம கண்ணில் பட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா கண்ணில் பட்டு எனக்கே நடந்திருக்கு. அதை தான் நானும் சொல்றேன். ஆசிட் வாஷ் பண்றது அவசியம் இல்லை. ஃபிஷ் டேங்கை கிளியரா வச்சிருக்கணும்னா ஒரு வாரம் 10 நாள் தள்ளுறதை விட 5 நாளுக்கு அந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேங்க் வந்து இங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சின்னதா இந்த ஆல்கே ஃபார்மேஷன் இதுவா இருக்குல்ல, இதில் ஆல்ரெடி வேற டர்ட் இருக்கும், நம்ம கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இதை கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் வீடியோ தான் இந்த அளவுக்கு, இந்த ஒயிட் அளவுக்கு தேய்ச்சிப்போம் கொஞ்சம். அது வந்து இந்த மாதிரி இதில் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர். கிளாஸ் டேங்க்ஸாக இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டோம்னா முடிஞ்சிடும். அதுக்கு தான் வந்து அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ 7 days ஒரு தொட்டி கழுவுறது, அதை 3 days கையில் வச்சே தேய்ச்சிக்கலாம். இல்லை சாஃப்டான ஒரு கிளாத்து அதை வச்சே தேய்ச்சிங்க. டேங்க் சைஸ் கம்மி. ஆமாம், நீங்கள் கிளாஸ் டேங்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சாஃப்டான ஒரு கிளாத் இருந்ததுன்னா அந்த கிளாத் வச்சு அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஸ்க்ரப்பர் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ஜெக்டிவே வந்து இதை கிளியர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய மெடிசன் என்ன, இதை ஒன்று வந்து ஃபங்கஸை கில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ரின்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்குன்னு இருக்கும். அதில் போடும்போது என்னன்னு சொல்கிறேன், அது நீங்கள் அது என்ன பேருன்னு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதை சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரியும். அது விஷயம் அப்படின்றது இல்லை, அது போடும்போது சொல்கிறேன் என்னவா இருக்கும்னு. சரி, ஓகே. இப்போ வந்து இன்ஃபெக்டட் டேங்க்கு இதை வந்து ரின்ஸ் பண்ணுவோம். ரின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் பேசிக்காக ஃபார்மர்ஸ் தெரியாமலோ தெரிஞ்சோ கூட யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன் இருக்குது. இப்போ மேபி ஒரு 5 to 6 minute வீடியோ போயிருக்குமா, உங்களுக்கு 1 minute இதுக்குள்ளே ஒரு நெக்ஸ்ட் 30 seconds என்ன போடுவோன்னு கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போதே. அப்படியா? ஃபங்கஸை கில் பண்ண இல்லை ஒரு மெடிசன் போட போகிறது, என்ன மெடிசன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதானா? அதேதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆரஞ்சு, இந்த ப்ளூவில் மெத்திலின் ப்ளூவோட மார்க்கிங் போன மழைக்கு போட்டது. மெத்திலின் ப்ளூ வந்து இந்த ஷார்ட்டாக இருக்க போகும்போது பீட்டா ஃபீமேல் செக்ரிகேட் பண்ணி இதில் போடுவோம். அப்போ வந்து வெறும் வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணுவோமா. மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு அந்த ஃபின்ராட் வந்து சீக்கிரம் வந்துடும், அந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அதனால மெத்திலின் ப்ளூ போட்டு கொஞ்சம் சூடு கொடுப்போம்.
ஸோ பக்கத்து டேங்க்லேருந்து சொன்ன மாதிரின்னு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா க்ரீனியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல எசென்ஷியல் பாக்டீரியாஸ் தான் இருக்கும். நம்ம இதை வச்சு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் குட் பாக்டீரியாஸ். ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷில் தான் பேசுவீங்க. அப்படிலாம் இல்லை, எசென்ஷியல் வந்து அதான் நீங்கள் குட் பாக்டீரியாஸ் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் தான். மல்டிபிள் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த தர கிளியராக இருக்கணும். ரீசன் வந்து இப்போ மற்ற டேங்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் இந்த ப்ளூ கிரீன்ஸ் அந்த ஆல்கே ஃபார்மேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஏன்னா காரணம் வந்து இப்போ தேய்ச்சி விட்டுட்டோம், இதுக்கு கீழே போயிட்டு அந்த இதெல்லாம் தங்கணும், முட்டைங்கெல்லாம் நிற்கணும். அப்போ ஆல்ரெடி வந்து இதை தேய்க்க நான் உள்ளே இறங்கியிருந்தேன்னா ஒரு 1 hour ஆகிருக்கும். அப்படியா? இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கனால இது போல் 1 hourக்கெல்லாம் டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. இதிலே வருது. அப்பா செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் மேலே ஊற்றப்போது இப்படி விட்டுரும். ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நம்ம வந்து ஒரு தொட்டிலேருந்து, தொட்டி காயக்கூடாதுன்ட்டுன்னு பக்கத்து தொட்டிலேருந்து தண்ணி எடுத்து கழுவிட்டோம். இப்போ திரும்ப வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு இதில் இருக்கிற அந்த தொட்டியை ஃபுல்லாக லைட்டாக ஃபர்ஸ்ட் லெவலில் ரின்ஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து இந்த பழைய தண்ணி ஊற்றி தேய்ச்சி வச்சு, ரெண்டாவது ஃப்ரெஷ் வாட்டர் வச்சும் ஓரளவுக்கு ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது காமனான ஒரு ப்ரீடிங் டேங்க்னா இவ்வளோ தான் வேலையே. இருக்கிறத எடுத்து கழுவி ஒரு லெவல் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு தண்ணி ஏற்றிடுவோம். இப்போ இது இன்ஃபெக்டட் டேங்க்னு சொல்கிறதுனால நம்ம சொல்கிற அந்த மெடிசன் வந்து இதுதான் சாம்சன். அது பெரிய சீக்ரெட் இல்லை, நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பொட்டாசியம் பர்மாங்கனேட் இது நம்ம நார்மலான மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். ஒரு 15-20 rupees ஆவரேஜிங் இருக்கும். இது வாங்கிட்டோம்னா இதில் போடுற குவான்டிட்டியே வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். இதில் நம்ம இறங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என் கையில நான் பயங்கரமாக ஸ்டிக்கியானது. இதை பாருங்க, இப்போ கவர்டு இதுக்கே இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த டேங்க்ல போட்டுட்டு ஃபுல்லாலும் கூட போடணும்னு அவசியம் இல்லை. இதில் போடுற குவான்டிட்டி பாருங்க, நான் போட்டது இவ்வளவுதான். என்ன இது இவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி டேங்க்குக்கு ஒரு 5 டேங்க்குக்கு யூஸ் பண்ணலாம். கிளாஸ் டேங்க்குன்னா நீங்க அவ்வளவு வேண்டிய. இதை வந்து நம்மளுக்கு இந்த மழை காலத்திலேயே வந்து கவர்மெண்டே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 2015 இதுல டைம்ல. இது ப்ரிவென்டிவ் மெடிசனா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆந்திருச்சு. ஒரு ராக் சால்ட் போட்டு இதை யூஸ் இல்லைன்னு இல்லை, அதால ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு பண்ண முடியாது. இது வந்து நோன் மெடிசன். அது வந்து ப்ரிவென்டிவ் மெடிசனா தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா நல்ல ஒரு பேரண்ட்டை மெயின்டைன் பண்ணோம் கப்பிக்கு இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிவென்டிவ் மெடிசனா ராக் சால்ட் தான். அதோட பெஸ்டானதே கிடையாது. ஆமா, இந்த அதுல இருக்கிற கலருக்கும் என் கையில இருக்கிற கிடையாது. இதை வந்து பீட்டா ப்ரீடிங்க்கு, ஆஃப்டர் ப்ரீடிங்க்கு நம்ம மெத்திலின் ப்ளூ சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். குளிர் காலத்துல ஜென்ரலா டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி இதுவும் ஒரு மெடிசனா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப மைன்யூட்டா ஒரே ஒரு சால்ட் டைரக்ட் டேங்க்கு அப்படி பண்ணலாம். ஏன்னா ஒரே சால்ட் மட்டும், ஒரு ராக் சால்ட் மாதிரி போட்டா அது போதும். ஒரு 5 liter வாட்டருக்கு அது போதும். 5 liter வாட்டருக்கு ஆஃப்டர் எக்லே பண்ணதுக்கு அப்புறமா அதை ட்ரை பண்ணலாம். அது ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அந்த ஸ்மெல் எல்லாம் அதோட ப்ரீடிங் டிஸ்டர்ப் பண்ணும். எக்லி ஆயிட்ட பிறகு இதையே நீங்க வந்து முடிஞ்சா ஒரு சின்ன ஒரு 50 ml வாட்டர்ல ஒரே ஒரு சால்ட் மாதிரி அதை எடுத்து போட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அதை எடுத்து கூட விட்டுங்க. ஒன்னா போட்டா நான் ஏன் அப்படி ஒண்ணு போடுவேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். கரைச்சி ஊத்துட்டோம்னா ஃபிஷ் வில் சென்ஸ் இட். அப்போ வேற ஒரு எக்ஸ்டர்னல் பாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து குட்டிங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவோம். அப்பா மருதாணி போட்டுச்சோம். ஓகே, சும்மா மினிமல் கவரேஜ் போதும். இப்ப இது வரைக்கும் எடுத்ததே இது. ஓகே, இதை எடுத்து நம்ம 1 minute எனக்கு தெரிஞ்சு போதும். இதுல ஒரு அசம்ஷனா நம்ம இது இருக்கும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோம். இதுல பாருங்க எவ்வளவு டைலூஷன் தண்ணி ஊத்துறோம். இவ்வளவு தண்ணிக்கு இருக்காது. அந்த பழசு எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கும். கிரீனியா தெரியறது கூட வேற கலர்ல போயிட்டு இருக்கும். இது வந்து அது மேல படியும் ஒட்டியே இருக்கும். இப்ப பாருங்க நம்ம அதை கழுவி விட்டு அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ போயிட்டே இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கு. ஆனா கூட இதோட கலரேஷன் டைலூஷன் எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம போட்டிருக்க கான்சென்ட்ரேஷன் அந்த இது வந்து எக்ஸஸ் கூட சொல்லலாம். அதை விட கம்மியாவே யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான்.
மாதிரி வாட்டர் ஆஃப் பண்ணலாம் தானே க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லா இதாயிட்ட பிறகு இப்போ இதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் ஒரு 1 or 2 hours வந்து வெயில்ல காய விடுவோம் டேங்கை எம்டியா. இது ஜென்ரலா எதுக்காகன்னா ஃபங்கல்ஸ் இந்த மெடிசனுக்காக இல்ல, அது பார்ட் ஆஃப் அவர் ப்ராசஸ். ஆல்ரெடி இந்த மெடிசன் போடாம இருந்தாலே டேங்க் கழுவிட்டோம்னா உடனே தண்ணி ஏற்றணும்னா எமர்ஜென்சி, அதான் அர்ஜென்சி இருந்தா எமர்ஜென்சியில் அர்ஜென்சி இருந்தா பண்ணுவோம். இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொட்டியை காய வைப்போம். ரொம்ப நேரம் காய வைக்க மாட்டோம், மொத்த வெயில காய வச்சோன்னா கிராக் விட்டுரும். இப்போ ஈவினிங் அரௌண்ட் முடிகிற நேரமா இப்போ ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வெயில் மூலியமாவும் செத்து போகும் எம்டியா ட்ரை பண்ண விட்டா. அப்போ மெடிசன் போட்டாச்சு, வெயிலும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ப்ரீட் பண்ண போகும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும், குட்டிங்க எதுவுமே செத்து போவாங்க. இது பெரிய சீக்ரெட் இல்ல, இருந்தாலும் ஒரு டேங்க் மெயின்டெனன்ஸ் இந்த இதுக்காக. தேங்க்யூ ரவி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.